புதுச்சேரியில் பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் எழில். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் எழில். இப்ப புதுச்சேரியில பன்றிக் காய்ச்சலுக்கு 6 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த நிலையில இன்னும் எத்தனை பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள்? அவர்களுக்கு தனி பிரிவு அளிக்கப்படுகிறதா? அந்த சிகிச்சை முறை குறித்து சொல்லுங்க. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டத்தில் இதுவரை 86 பேர் பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஒரு சிலர் வீடு திரும்பியுள்ளனர். மேலும் இதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரியில் பன்றிக் காய்ச்சல் நோய் தொடர்பாக நம்மிடையே ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறையின் இணை இயக்குனர் ரகுநாதன் நம்மிடையே உள்ளார். அவரிடமே இந்த தகவல் குறித்து கேட்போம். சார் சொல்லுங்க, இப்போ புதுச்சேரியில் கிராமப்புறங்களில் அதிக அளவில் பன்றிக் காய்ச்சல் நோய் பரவிட்டு வருது. இந்த நோயை தடுக்கிறதுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வரீங்க சார்? எல்லாருக்கும் வணக்கம். இது புதுச்சேரி சுகாதாரத்துறையின் சார்பாக நாங்கள் பன்றிக் காய்ச்சலை தடுப்பதற்கு நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சரின் அறிவுறுத்தலின் பேர் மீட்டிங் வச்சு எல்லா சுகாதார ஊழியர்களுக்கும் டாக்டருக்கு எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து எப்படி அந்த நோயை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு. அதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வீடு வீடாக போய் அவங்களுக்கு பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கறது, நோட்டீஸ் கொடுக்கறது, தெருவில் போர்டு வைக்கிறது, ஹோர்டிங்ஸ் வைக்கிறது, டிவிலையும் அதாவது லோக்கல் கேபிள் சேனல்லையும் இதை பற்றி ஒரு மாதத்துக்கு விளம்பரம் கொடுத்துட்ருக்கோம். மக்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றதுக்காக. இன்று கூட மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் ஒலிபெருக்கி மூலம் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக கிராமப்புறங்களை பண்ணுறதுக்காக 3 வண்டிகள் அதை கொடியரசு துவக்கி வைத்தார்கள். இது 10 நாட்களுக்கு கிராமப்புறம் ஃபுல்லாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இது பண்ணுவாங்க. அடுத்து நாங்கள் என்னன்னாக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ராஜீவ்காந்தி உமன் அண்ட் சைல்டு ஹாஸ்பிட்டலில் இங்கேருந்து வர நோயாளிகளுக்கு த்ரோட் ஸ்வாப் அதான் டெஸ்ட் எடுத்து அந்த பரிசோதனையை ஜிப்மருக்கு அனுப்பி அங்கேருந்து முடிவு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். கவர்மெண்ட் ஜிஹெச்சிடியில் 8 பெட் இதுக்காக தனியாக ஒரு வார்டு உருவாக்கி வச்சுருக்கோம். அதேமாதிரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் 10 பெட்டட் வார்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பேஷண்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 86 பேரில் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே வீட்டிலே இருந்து தான் குணமானவங்க. ஏன்னா அவங்களுக்கு நோய் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் அவங்க வீட்டிலே இருக்க சொல்லி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாமே நல்லா ஆகிட்டாங்க. அதில் 6 பேர் இறந்தவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மற்ற பாதிப்புகள் இருந்ததுனால தான் இறந்தாங்க. அவங்க யாருனாக்கா அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க, லிவர் ஃபெயிலியர் உள்ளவங்க, சர்க்கரை வியாதிலாம் முற்றி அவங்களுக்கு ரொம்ப வீக்காக இருந்தவங்க, இம்யூனிட்டி ரொம்ப லோவாக இருந்தவங்களாம் தான் இறந்தாங்க. மற்றவங்க எல்லாருமே ஈவன் அதுக்கப்புறம் மீதி அட்மிட் ஆனவங்க எல்லாருமே நல்லா ஆகிட்டோம். இன்று வரை பார்த்திங்கன்னா 3 பேர் தான் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வராங்க. அவங்களும் நல்லா இருக்காங்க. அதனால் இதை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம். நாங்கள் கேட்டுக்கொள்வது என்ன என்றால், மக்களுக்கு ஜுரம் வந்தால் உடனே அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள மருத்துவரை அணுக வேண்டும். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டகரி A, B, Cன்னு இருக்கக்குள்ள அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அதாவது மருத்துவ ஆலோசனை வழங்கி மக்களை குணப்படுத்துக்கான வழிமுறைகளை சொல்லுவாங்க. ஈவனை இப்போ எல்லா சென்டர்லையும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னாக்கா கபசுர குடிநீர் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் கொடுத்துட்டு வரோம். ஒவ்வொரு ஏரியாவிலும் போய் நாங்கள் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். நல்லா ஆரோக்கியமான உணவு எடுத்து நல்லா மருத்துவ ஆலோசனை ஒழுங்காக ஃபாலோ பண்ண எந்த பயமின்றி இந்த நோயிலேருந்து விடுபடலாம். இப்போதைக்கு அதனுடைய நோயுடைய தாக்கம் குறைந்து கொண்டே வருகிறது. இன்னும் ஒரு 15-20 நாளில் அந்த வெயில் காலம் ஆரம்பித்தோடனே அது சுத்தமாக குறைந்து விடும் என்று நம்புகிறோம். அதனால் யாரும் இதை பற்றி பயப்பட வேண்டாம். சார், இப்போது பன்றிக் காய்ச்சல் ஓரளவுக்கு ஓரளவுக்கு அதிக அளவில் பரவிட்டு வருது அப்படின்ற ஒரு தகவல் வருது. நம்ம புதுச்சேரி சுகாதாரத்துறை இதற்கு கூடுதலான கவனங்கள் ஏதாச்சும் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, ஆக்சுவலாக சொல்லப்போனால் பன்றிக் காய்ச்சல் கிராமப்புறத்தில் பரவதில்லை, எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருந்தது. அது காரணம் இப்போ இவ்வளோ நோய் நம்ம மக்கள் நோயாளிகள் இருக்கான்னு கண்டுபிடிச்ச காரணமே மக்களுக்கு நம்ம நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுனால வந்த விளைவு தான் இது. இது நம்ம சந்தோஷமாக தான் எடுத்துக்கணும். மக்கள் உடனடியாக டாக்டரை அணுகுறாங்க. டாக்டர் உடனே அதை எந்த இது நோய் தாக்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதில் அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி சிகிச்சை அளிக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ இது நோயாளி வந்திருக்கு. ஒரு சிறிய மாநிலத்தில் 86 பேர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்னா உண்மையிலே இதில் மக்களுடைய நீங்கள் உங்களை மாதிரி மீடியா எல்லாம் சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறதுனால தான் இது நோய் தாக்கம் அதிகம் இல்லை, அவேர்னஸ் கூடி இருக்குது. இதனால் நோய் தாக்கம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. அது கிராமம்னு இல்லை, எல்லா இடத்துலையும் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. எங்களுக்கு சென்சஸ் பார்த்திங்கன்னா இப்போ குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. இதை பற்றி பயப்பட வேண்டாம். ஏன்னா இப்போ மக்கள் உடனடியாக டாக்டர் அணுகுறாங்க. இதுதான் எங்களுக்கு சந்தோஷமான விஷயம். அதாவது இப்போ புதுச்சேரி மாநிலத்தில் பன்றிக் காய்ச்சலை பொறுத்தவரை படிப்படியாக குறைந்து வருவதாகவும், மேலும் பன்றிக் காய்ச்சல் நோயை புதுச்சேரியில் தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக நம்முடைய சுகாதாரத்துறை இணை இயக்குனர் தெரிவித்துள்ளார்.